Hallelujah. 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 Today is a good day to come to the house of God. கர்த்தருடைய ஆலயத்துக்குள் வருவதற்கு இந்த நாள் ஒரு நல்ல நாள். Because for 11 months God has been good to us. ஏன் 11 மாதங்களுக்கு கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். After a few days we'll be entering into the last month of 2025. இன்னும் சில நாட்களுக்குள் 2025ஆம் ஆண்டின் கடைசி மாதத்துக்குள் அடியெடுத்து வைத்து விடுவோம். On this Sunday morning, இந்த ஞாயிறு காலையில் just like the psalmist, சங்கீதக்காரரை போலவே he said, I was glad, very glad, அவர் சொல்கிறார், மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் when they said, let's go to the house of the Lord. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன உடனேயே மகிழ்ந்தேன். Hallelujah. Hallelujah. உங்க வீட்ல எத்தனை பேர்லாம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கு, எல்லாம் கிளம்பி ரெடியா போவோம், உங்க வீட்டில் எத்தனை பேர் பேசிக்கொண்டீங்க? Tomorrow is Sunday. Let's go to the house of the Lord. Hallelujah. Hallelujah. Such a great joy to come with expectation. எதிர்பார்ப்போடு வருவதான பேரானந்த பாக்கியம். Hallelujah. Hallelujah. So we're going to worship the Lord. கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். He is a God who changes our sorrows into joy. நம்முடைய துக்கங்களை ஒரு சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். Our mourning into dancing. நம்முடைய துயரத்தை ஆனந்த களிப்பாக்குவார். This Sunday morning, இந்த ஞாயிறு காலையில் Lord, we have come to give you the praise. உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. To worship you. உம்மை ஆராதிக்க To bow வந்திருக்கிறோம். before you. உமக்கு முன்பாய் பணிய To வந்திருக்கிறோம். exalt உம்மை you. உயர்த்த And வந்திருக்கிறோம். to thank you. உமக்கு நன்றி சொல்லவே It's all வந்தோம். about you, Jesus. இயேசுவே எல்லாம் உம்மை பற்றியதப்பா. It's only about you. உம்மை மாத்திரமே பற்றியது. And as we worship you, நாங்கள் உம்மை ஆராதிக்கும் போது I pray may you be pleased with our worship. எங்கள் ஆராதனையில் ஆண்டவர் பிரியப்படும்படி ஜெபிக்கிறேன். Not only in this house, இந்த ஆலயத்தில் மட்டுமல்ல, all over the world, wherever people are gathered together, அகில உலக அளவில் மக்கள் கூடி வந்து ஆராதிக்கும் இடங்களில் எல்லாம் I pray ஜெபிக்கிறேன். from this earth, இந்த பூமியில் as இருந்து praises raise up, துதிகள் மேல் எழும்ப may it fill your temple, Lord. உம்முடைய ஆலயத்தை We நிரப்புவீராக. build you a throne உமக்கு ஒரு சிங்காசனத்தை because you are worthy. நீர் பாத்திரரே. Amen and amen. ஆமென். Hallelujah. Hallelujah. Shall we all stand in the presence of the Lord? யாவரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். Sometimes we come with so much sorrow, சில நேரம் அளவு கடந்த துக்கத்தோடு but வருவோம். our God is able to change it all into joy. நம் தேவனோ எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்ற Hallelujah. வல்லவர். நல்ல Hallelujah. கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாமா? விசுவாசத்துடன் பாடலாம். எங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்து போய்விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுவோமா? நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. சில வேளையில மறக்கிறது கஷ்டமாக இருக்கலாம், நினைத்து கலங்காதே, ஆனா அவருடைய கிருபையினால, அதை மறந்துவிடு. ஏனென்றால் அவர் புதிய காரியம் கர்த்தர் புதியது செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியது செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய்.
விசுவாசத்துடன் சொல்வோம், என் இயேசு ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் கரத்தை பிடித்தவர். ஹalleluya. Oh, shall we all clap our hands? கரங்களை தட்டுவோம். என் இயேசு என்னை கைவிடவே மாட்டார். ஹalleluya. Hallelujah. What a great God we have. எவ்வளவு பெரிய தேவன் நமக்கு இருக்கிறார். Because he is the resurrected Savior. இவர் உயிர்த்தெழுந்த இரட்சகராய் He இருக்கிறார். lives forever. என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். Job says, யோபு சொல்லுகிறார், I know my Redeemer lives. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிவேன். I don't see him face to face like a human being. இன்றைக்கு ஒரு மனிதரை பார்ப்பதோடு முகமுமாய் அவரை நான் பார்க்கவில்லை தான். But I know the word of God. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நான் அறிவேன். That is what strengthens me. அதுதான் என்னை That பலப்படுத்துகிறது. is what gives me the hope. அதுவே எனக்குள் நம்பிக்கையை And the துளைக்கிறது. word of God says, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, he lives forever and ever and ever. அவர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் We're உயிரோடு going to sing இருக்கிறார். this English song. இந்த ஆங்கில பாடலை பாட He போகிறோம். says, because he lives, அவர் ஜீவிக்கிறபடியால் all my fear is gone. என் பயங்கள் எல்லாம் பறந்து See, விட்டன. we can't say I don't have fear. எனக்கு பயமே இல்லைன்னு சொல்ல That முடியாது. is a lie. அது பொய். That is a lie. அது பொய் We are ஆகிவிடும். lying to ourselves. நமக்கு நாமே பொய் சொல்லிக் When we கொள்கிறோம். live on this earth, பூமியில் உயிர் வாழும் வரை, when we live in this human flesh, இந்த மனித சரீரத்தில் உயிர் வாழும் வரை fear will come and attack us. பயம் வந்து நம்மை தாக்கும் தான். In fact, it will come and approach our door every day. உண்மையில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டு கதவை வந்து தட்டி நிற்கும். But when faith opens the door, ஆனால் விசுவாசம் கதவை திறக்கும் போது the fear will flee away. பயம் பறந்தோடி But விடும். sometimes ஆனாலும் சில we வேளைகளில் might not have the faith. அந்த விசுவாசம் நமக்கு இல்லாமல் போகலாம். That is why we read in the Bible. அதனால் தான் வேதத்தில் படிக்கிறோம், The disciples are saying, increase our faith. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று சீஷர்கள் So, but சொல்லுகிறார்கள். because he lives, அவர் ஜீவிக்கிறபடியா all our fear is gone. நம் பயங்கள் எல்லாம் அகன்றோடி விட்டன. What is that we are afraid of today? இன்னைக்கு எதை குறித்து நாம் பயந்து Is கொண்டிருக்கிறோம்? it our health? நம்முடைய ஆரோக்கியமா, Is it our future? நம்முடைய எதிர்காலமா, Is it the finances? அதனுடைய பொருளாதார பணத்தை குறித்தா, Is it our job? நம்முடைய வேலை குறித்தா, Is it our family நம்முடைய குடும்ப situation? சூழ்நிலைகள் குறித்து பயப்படுகிறோமோ? Something that is pressing us. ஏதோ ஒன்று நம்மை அழுத்திக் கொண்டே இருக்கிறது. Let's say, I know you live. நீ ஜீவிக்கிறீர் என்பதை Shall we all அறிவேன். open our mouth and say, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோம், my Redeemer lives. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer lives. என் மீட்பர் உயிரோடு My இருக்கிறார். Redeemer lives. என் மீட்பர் உயிர் வாழ்கிறார். Because he lives, அவர் உயிரோடு I இருக்கிறபடியா can face tomorrow. நான் நாளை தினத்தை Shall சந்திப்பேன். we say, சொல்லுவோமா? because he lives, அவர் உயிரோடு இருக்கிறபடியா, because he lives, அவர் ஜீவிக்கிறபடியா, because my Jesus என் lives, இயேசுவானவர் உயிர் I வாழ்கிறபடியா can face December. இதையும் அதை நான் சந்திக்க I முடியும். can face December. நான் டிசம்பர் மாதத்தை I can சந்திப்பேன். face 2026. 2026 நான் சந்திக்க I can face முடியும். tomorrow. நாளை தினத்தை I am சந்திக்க not முடியும். afraid. நான் பயப்பட மாட்டேன். Hallelujah. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know, yes I know, he holds my future. And life is worth the living just
What a powerful name. The name that we exalt. The name that we worship. நாம் ஆராதிக்கும் திருநாமம் The name of Jesus. இயேசுவானவரின் நாமம். Oh, hallelujah. Shall we clap our hands? கரங்களை தட்டுவோமா? Oh, the powerful name of Jesus Christ. Hallelujah. கிறிஸ்து என்னும் வல்லமை உள்ள நாமம். Jesus, we worship you. ஆராதிக்கிறோம் The இயேசுவே. powerful name, oh God. வல்லமை உள்ள திருநாமம் தேவா. Hallelujah. ஹalleluya. This week இந்த வாரம் in United States, அமெரிக்க தேசத்தில் they call it the week of Thanksgiving. இதை நன்றியறிதலின் வாரமாகவே அறிவிப்பார்கள். Once in a year, வருஷத்துக்கு ஒரு முறை they want to come before the Lord கர்த்தருக்கு முன்பாக வந்து and they want to say thanks for all his blessings. அவருடைய சகல ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி என்று சொல்வார்கள். And I really like what that country is doing. அந்த தேசத்தின் செயல் எனக்கு உண்மையாகவே They பிடித்திருக்கிறது. started doing right from the beginning when the country was formed. அந்த தேசம் உருவான நாள் முதற்கொண்டு அதை செய்ய துவங்கி இருக்கிறார்கள். They went through so much of hardship. எண்ணி முடியாத கடின பாடுகளை They கடந்தவர்கள். had a big bad weather. மிக கடினமான மோச வானிலை There சந்தித்தவர்கள். was no food for them. அவர்களுக்கு உணவு இருந்ததில்லை. With the little crops they had, இருந்த கொஞ்சம் பயிர் வகையை கொண்டு they wanted to come and as a family they wanted to thank God. குடும்பமாக கூடி தேவனுக்கு நன்றி சொல்ல For விரும்பினார்கள். centuries they are following the same tradition. நூற்றாண்டுகளாக இந்த பாரம்பரியமிக்க கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள். Shall we also thank God this week இவ்வாறு நாமும் தேவனுக்கு நன்றி for சொல்லுவோமா? all his goodness? அவருடைய சகல நன்மைகளுக்காக. Maybe there are things that are still not answered. இன்னும் பதில் வராத காரியங்கள் இருக்கலாம். Maybe there are things that you went through hard times. நீங்கள் கடினமான சூழலை சந்தித்ததாக இருக்கலாம். But today, ஆனாலும் இன்று shall we thank him for all his blessings? அவருடைய சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லுவோமா? துதிப்பேன், உம்மை துதிப்பேன், மகிமை செலுத்தி துதிப்பேன், எல்லா துதியும் பி ஃபிளாட் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. ஹல்லேலூயா. ஏனென்றால் கிருபைகள் என்னில் பெருக செய்தீர். ஜனவரி மாதம் முதல் இன்றைக்கு வரைக்கும் உடைய கிருபைகள் குறையவில்லை, பெருகிக் கொண்டே இருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை ஆற்றி தேற்றி வழி நடத்தி வந்த உடைய கரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி, முடியும் என்றால் 2 கரங்களையும் உயர்த்தி கொண்டு உம்மை துதிக்கிறேன் அப்பா. துதியும் கனமும் அந்த லைன்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? செகண்ட் துதியும் கனமும் எல்லாம் நன்றி அப்பா. தகுதி இல்லாத என்னை கரம் பிடித்து நடத்துகிறே. ஆசீர்வாதத்துக்கு நன்றி தேவா, உமக்கு நன்றி. துதியும் உமக்கு முன்பதாக சாஷ்டாங்கமா பணிந்து உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஓ உமக்கு one more time நினைத்து பார்க்கலாம். Remember all his good things. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆத்துமாவே அவர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் ஒவ்வொன்றாய் கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே. அவருடைய அன்பின் கரம், அவருடைய அரவணைக்கும் கரம் அப்படியே நம்மை காத்துக் கொண்டு இத்தனை மாதங்களாக உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை அசைத்து, oh shall we all wave our hands back to him? King of kings, Lord of lords, ராஜாதி ராஜா, you are worthy Lord. Hallelujah. Oh, we bless you Lord. வாழ்த்துகிறோம். Oh, we thank you. நன்றி சொல்லுகிறோம். Oh, we worship you this morning. ஆராதிக்கிறோம்.
சொல்ல முடியாது. எத்தனை முறை வேதனையும் அப்படியே நம்மை நெருக்கி என்னால ஒன்றும் செய்ய முடியல, எனக்கு இதுல விடுதலை இல்லை. I don't know what to do, but His grace, His love, His protection, பாதுகாப்பு. shall we worship Him? கரங்களை உயர்த்தி, கரங்களை அசைத்து belongs to you. Oh, hallelujah. You are worthy, Lord. We fall before you. Oh, Savior. Jesus, we bless you. இயேசுவே உம்மை வாழ்த்தி புகழ்கிறோம். We bless you. உம்மை போற்றி புகழ்கிறோம். We bless you, Lord. உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம் ஐயா. Yes, Lord. Yes, Lord. Oh, we bless you. உம்மை போற்றுகிறோம். Yes, Lord. Oh, we give you the glory.
ஹalleluya. கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவே, நீ நல்லவர், நீ பெரியவர் அப்பா, நீ பெரியவர், உம்முடைய அன்பு பெரியதப்பா. நீ ஆராதிக்கிறோம், நீ ஸ்தோத்திரிக்கிறோம். Oh Jesus, Jesus, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Yes, Lord. To thee, glory, glory, glory. Mighty God. Mighty, mighty, mighty Lord. வல்ல ஜெய பராக்கிரமரே. Oh, you are worthy, 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 Lord. பாத்திரர் ஆண்டவரே. Bow before you, Jesus. வல்லமை நிறைந்த You are இயேசு. so awesome, Lord. மகா பயங்கரமானவரே. You are mighty, Lord. நீர் வல்லமை உள்ளவர். Hallelujah. ஹalleluya. We thank you. நன்றி சொல்லுகிறோம். We bless you. வாழ்த்தி வணங்குகிறோம். Glorify you. மகிமைப்படுத்துகிறோம். Oh, we love you. உம்மை நேசிக்கிறோம் ஐயா. Jesus. இயேசுவே. Oh, hallelujah. We bless you. வாழ்த்துகிறோம் ஐயா. துதிக்கிறோம். Yes, Jesus. We exalt thee, Lord. உம்மை உயர்த்துகிறோம் We கர்த்தாவே. exalt you this morning. இன்று காலை நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். How can we admire you, Lord? உம்மை எங்களை எப்படியெல்லாம் ரசிக்க முடியும் ஐயா. You're so great. நீர் மகா பெரியவர் அல்லவா. You're so holy. மகா பரிசுத்தம் உள்ளவர் அப்பா. You're so mighty. நீர் மகா ஜெய பயங்கர You're so பராக்கிரமசாலி. loving, Lord. நீர் மிகவும் அன்பானவர் அப்பா. You're awesome. நீர் மகத்துவமானவர். We want to just admire you. அப்படியே உம்மை மெச்சி ரசித்துக் கொண்டே இருக்க We just விரும்புகிறோம். want to fall before you. உமக்கு முன்பாய் சாஷ்டாங்கமாய் விழுகிறோம் ஐயா. We have no words to admire you உம்மை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லையே. because you're so marvelous. நீர் மகா அதிசயமான ஆச்சரிய. We don't know what you're doing, நீர் செய்கிறது எங்களுக்கு தெரியாது but ராஜா. we know you're doing something. ஆனால் ஏதோ ஒன்றை செய்கிறீர். We trust in you. உம்மை நாங்கள் நம்பி We இருக்கிறோம். trust in you. உம்மை நம்புகிறோம். We know that you love us நீர் எங்களை நேசிக்கிறீர் என்று and you அறிவோம். will never fail us. ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீர். So we want to praise you. முன்கூட்டியே உம்மை நாங்கள் துதிக்க We want to விரும்புகிறோம். thank you. முன்கூட்டியே உமக்கு நன்றி சொல்ல We வந்திருக்கிறோம். don't have the strength. பலன் இல்லைதான் ஐயா. We don't have the might. எங்களுக்கு அந்த பராக்கிரமம் But இல்லை. we have your strength. ஆனால் உங்க பலன் எங்களுக்கு We இருக்கிறது. have your strength. பலன் எங்களுக்கு We உள்ளண்டப்பா. have your might. உம்முடைய பராக்கிரமம் உண்டு. So we knowing your word, ஆகவே உம்முடைய வார்த்தையில் we want அறிந்தவர்களாய் to exalt you. உம்மை நாங்கள் உயர்த்தவே As we are விரும்புகிறோம். singing this last song, இந்த இறுதி பாடலை நாங்கள் பாடும்போது can we lift both our hands? இரு கரங்களையும் உயர்த்திக் கொள்வோமா? Maybe you're not used to lifting up hands. கரங்களை உயர்த்தி உங்களுக்கு பழக்கம் இல்லை என்றால் That is okay. பரவாயில்லைங்க. Let's give it a try this morning. என்று காலை முயற்சித்து தான் பார்ப்போமே. Because your Jesus, ஏன் உங்கள் He இயேசுவானவர் loves you so much. உங்களை ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறார். So just lift both our hands. இரு கரங்களை மட்டும் We're உயர்த்திக் going to sing கொள்வோம். this in English and in Tamil. ஆங்கிலத்திலும் தமிழிலும் பாடுவோம். Very simple words. எளிமையான வார்த்தைகள். I exalt you. நானும் உயர்த்துகிறேன். உம்மை உயர்த்துகிறோம். கரங்களை உயர்த்திக் கொள்ளலாமா? அப்படியே அவரை ரசித்து. Just a little bit more music. கரங்களை உயர்த்தி அப்படியே இயேசுவை ரசிப்போம். Thank you, Lord. அப்படியே admire பண்ணுவோம். ஏனோ தானா கை உயர்த்தாதீங்க, ஏனோ தானா பாடாதீங்க. அவர் நல்லவர், அவர் அன்பை ருசித்து. I exalt thee. I exalt thee. I exalt thee. I
ஆராதிப்பதே எங்கள் அலாதி பிரியமையா. What a great privilege எத்தனை பெரிய to ஸ்லாக்கியம் worship you. உம்மை ஆராதிப்பது. The more we worship you, எவ்வளவுக்கு அதிகம் உம்மை ஆராதிக்கிறோமோ all the Jericho walls will fall before that. அவ்வளவுக்கு எரிகோ மதில்களுக்கு முன்பாய் நொறுங்கி விடுமே. No mountain can stand before a worshipper. எங்கள் ஆராதனைக்கு முன்பாக ஒரு மலையும் எதிர்த்து நிற்க Thank முடியாது. you for bringing down all the giants. ராட்சதர்கள் எல்லாரையும் வீழ்த்தினதற்கு Thank you for நன்றி. increasing our faith. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினீரே நன்றி Thank you சொல்கிறோம். for making us giant in faith. விசுவாசத்தில் எங்களை ராட்சதர்களாக்கினதற்கு நன்றி. Thank you for your presence. உங்க சமூகத்துக்கு நன்றி அப்பா. We give you all the glory. மகிமையெல்லாம் உமக்கே. In Jesus' name we pray. இயேசுவானவரின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Amen and amen. ஆமென் ஆமென்.